ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ராஜாதி ராஜா ராஜாக்களை குறித்து என்ன சொன்னார்? நல்ல அருமையான ஒரு பாடம். பரலோக ராஜா ராஜாதி ராஜா ராஜாக்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறது தெரியுமா? நல்ல அருமையான ஒரு பாடம். ஆண்டவராகி தேவன் அருமையாக இந்த உலகத்துல எப்படி அரசாள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு மாடல் அருமையாக வேதாகமம் தான் இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பைபிள் இருந்து ஆண்டவர் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று பரலோகம், இரண்டாவது பூமியில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி பைபிள்ல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும், சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், இப்படி காவல்துறை, ஒவ்வொரு பகுதியாக ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு ஜனாதிபதி, ஒரு சிஎம், ஒரு பிஎம், இவங்கெல்லாம் அந்த கேபினெட்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரலோகத்தின் ஒரு ரோல் மாடலாக பூமியில் அமைந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின பிற்பாடு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்தார்கள். எகிப்து தேசத்துல 450 வருடங்களாக 400 வருடங்களாக அடிமைகளா இருந்தார்கள். 30 வருஷம் சுகமா வாழ்ந்தார்கள் யோசேப்பு நாட்கள்ல. 400 வருடங்கள் அடிமைகளா இருந்த அவர்களை கொண்டு வந்த பிற்பாடு அந்த தேசத்துல எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லி அவர்கள் போராடி ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்ட உடனே சாமுவேல் மூலமாக அவர்களை நான் ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள் என்று ராஜா கோபத்துல ராஜாக்களை கொடுத்தார். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி ஆண்டவர்கள் 19 ராஜாக்கள். யூதா ராஜ்யத்தை ஆண்டவர்கள் 20 ராஜாக்கள். முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீதானவர், மூன்றாவது ராஜா சாலமோன் ஆனவர். அதுக்கு பிற்பாடு ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம். இஸ்ரவேலை ஆட்சி ஆண்ட ராஜாக்கள் 19 ராஜாக்கள். யூதாவே ஆண்டவர்கள் 20 ராஜாக்கள். ஆண்டவர் அற்புதமாக 2 கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கும் 10 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் 2 ராஜாக்கள் ஆண்டார்கள். அந்த ராஜாக்களில ஏறத்தாழ 20 ராஜாக்கள், 19 ராஜாக்கள், 39 ராஜாக்கள் அரசாண்ட நாட்களில அவர்கள் துன்மார்களாக சில ராஜாக்கள் வாழ்ந்தார்கள், நீதிமான்களாக சில ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். அந்த ராஜா காலங்களில தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ராஜாதி ராஜா ராஜாக்களை குறித்து என்ன சொன்னார், அதுதான் நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு ராஜாவுக்கு குறித்து ஒரு கண்ணோட்டம், அவர்கள் மூலமாக நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் ராஜாவை குறித்து நல்ல அருமையாக இந்த நாளில் கூட நாம் படிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்கள், 3 அதிகாரங்கள் எசேக்கியேல் ராஜாவை குறித்து சொல்லப்படும். அதே வண்ணமாக 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம், 4 அதிகாரங்கள் 2 நாளாகமத்துல நாம் படிக்க முடியும் நம்ம எசேக்கியேல் ராஜாவை குறித்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த எசேக்கியேல் ராஜா அற்புதமான ஒரு தேவ மனுஷன். கர்த்தருக்கு பயந்து
கத்தருக்காக வாழ்ந்த ஒரு ராஜா, கத்தரை கனம் பண்ணின ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்பது குறித்து அற்புதமாக பைபிள் அவர் மூலமா நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ராஜாதி ராஜா ராஜாக்களை குறித்து எழுதின குறித்து சொன்னது என்ன தெரியுமா என்ற தலைப்பில் நாம் படித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவச்சனமே, இந்த நாளில் எசேக்கியா ராஜா நமக்கு ஒரு பாடமாக அமைகிறார். எசேக்கியா என்பதற்கு மீனிங் அர்த்தம் என்னவென்றால், யெகோவா என் பலனா இருக்கிறார், யெகோவா நம் தேவனா இருக்கிறார், யெகோவா என் தேவனா இருக்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 29, 30, 31, 32 4 அதிகாரங்கள் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்தும், அதோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அருமையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 முதல் 38 அதிகாரங்கள், 39 அதிகாரங்கள், ஒரு 4 அதிகாரங்களில் ஏசாயா புஸ்தகத்தை நாம் படிக்க முடியும். ஏனென்றால் எசேக்கியா ராஜா நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியானவர் வாழ்ந்தார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் எசேக்கியா குறித்து அவர் என்ன செய்தார், ஆண்டவர் நோக்கி என்ன ஜெபம் பண்ணினார், அவருக்கு என்ன பிரச்சனை தேர்ந்தது என்பது குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். 3வது வசனம், அவன் தான் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தார், கர்த்தருக்கு பிடித்தவராயிருந்தார். ஆகவே ஆண்டவர் எசேக்கியா ராஜாவே தாவீதுக்கு அவருடைய தகப்பன் அவருடைய வழியில நடந்தான், செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. 2வதாக 4 வசனத்துல, இவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி அவைகளெல்லாம் சுட்டெரித்தான். மோசே மூலமாக வனாந்தரத்துல சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பங்களை செய்த அந்த விக்கிரகத்தையும் ஒடித்தான். அதற்கு இஸ்ரவேலர்கள் நிகிஸ்தான் என்று பேர் வைத்தார்கள். அதையும் ஒடித்து தூக்கி எறிந்ததை பார்க்கிறோம். 3வதாக 5வது வசனம், அவன் இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஆகினாலதான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு கருவேப்பிலை போல அல்லது தண்ணீரற்ற மரத்தை போல ஒவ்வொரு நிலத்துல எப்படி மரங்களை வைத்தால் காய்ந்து போயிடுமோ அவனமாக அவன் போய்விடுவான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் அவன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்தில் தான் கனியை தந்து, உஷ்ணம் வந்தாலும் வெயில் வந்தாலும் தண்ணி அதாவது அவன் ஆற்றங்கரை ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல எழுவதிராதிருக்கிற மரத்தை போல கனி தருகிறவனாயிருப்பான் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வாசிக்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தை மேல பிரியமா இருக்கிறவன் அவன் பாக்கியவான். குதிரைகளையும் பிரபுக்களை நம்புவதையும் ராஜாக்களை நம்புவதையும் பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம். கர்த்தரையே தான் நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், ஜபத்துல உறுதியா தரித்திருங்கள். எசேக்கியா ராஜா கர்த்தரையே நம்பி இருந்தார். ஆகேதான் ஆண்டவரோட வாழ்க்கையில பல காரியங்களை சக்சஸ் பண்ணின்றதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:6, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரையே சார்ந்து இருந்தான். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தரை விட்டு பின் விலகவில்லை, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து, ஏதோ ஆண்டவரான நன்மைக்காக மாற்றம் வந்து போறதல்ல, அவரை விட்டு விலகாமல், வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல், அவருடைய நியாயப்பிரமாணத்துல இரவும் பகலும் தியானமா இருந்து அந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருக்குமானால் உன் வாழ்க்கை சக்சஸ் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல யுவர் லைஃப், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், சக்சஸ். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருந்த, தியானமா இருந்த, வாசிக்கிற, நேசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில சக்சஸ். கர்த்தர் காரியத்தை கை கூட செய்வார். 118ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் எல்லா காரியத்தை சக்சஸ் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர் விட்டு பின்வாங்கி போக கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவன், அவரை விட்டு பின்வாங்கி போகிறவனா இருப்பானால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கணும்னா அவர் கெட்டியா பிடித்துக் கொள்ளணும். யோபு தான் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை சோதித்த பின்னதாக நான் பொன்னாக விளங்குவேன். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்த விடாது. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். வசனம் 7ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 18:7 வாசிக்கிறோம். ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தான், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமாக அனுகூலமாக்கினாராம். அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் சக்சஸ் பண்ணினார். அற்புதமாக நடித்தினதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய சரித்திரம் இது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷங்களா ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை அன்றைய தினமே ஆண்டவர் அற்புதமாக அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேன் ஓடுகிற தேசத்துல வைத்தார். அந்த இடத்துல எங்கள் ராஜாக்கள் வேணும், எங்களை ஒரு ஜாதிகளை போல நாங்களும் வாழணும் நினைத்து பிற்பாடு கொடுத்த ராஜாக்கள் தான் இவர்கள். இவர்களில சில ராஜாக்கள் நல்லவர்களாக, சில ராஜாக்கள் துன்மார்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் குறித்து 2 பேரையும் குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அவர்களில சில ராஜாக்களை நாம் படித்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வில நாம் யார் என்பதை குறித்து கூட நாம் புரிந்து கொள்ள போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகத்துல அற்புதமாக இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 19 முதல் 36 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம் என்றால், அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் படையெடுத்து வருகிறான், யுத்தம் செய்கிறான். ராப்சேக்கே என்றதான தன்னுடைய சேனையினுடைய அவங்களோடு கூட சேனாதிபதிகளோடு கூட கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி கடிதங்கள் எழுதுகிறான், பேசுகிறான். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா, அந்த தேசத்துக்கு விரோதமா செயல்படும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக தேவன் இந்த ராஜாவை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறத பார்க்கிறோம். ஆகதான் அவங்க எழுதின அந்த கடிதத்தை எசேக்கியா ராஜா கொண்டாந்து என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து ஜெபிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த கடிதத்தை விரித்து ஆலயத்தில் வைத்து, ஆண்டவரே, அசிரியா ராஜா சனகெரிப்பு செய்கிற துரோகமான காரியங்களை பாருங்க, யார நிந்திக்கிறான், யார தூசிக்கிறான், ஜனங்களை திசை மாற செய்கிறான், ஆகினால படையெடுத்து வருகிறான் சண்டைக்கு. கடிதம் எழுதியிருக்கிறான், அந்த கடிதத்துல பாருங்கள் என்னை மிரட்டுகிறான் என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அழுதார். கர்த்தருடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா, உன் சொத்துக்கு விரோதமா அப்படியாக லாயர்களை வைத்து இருக்கிறார்களா, கடிதங்கள் ரவுடிகளை வைத்து இருக்கிறாங்களா, கேஸ் போட்டு இருக்காங்களா, அந்த பேப்பரெல்லாம் கொண்டு போய் நியாயமா இருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். யுவர் லைஃப் என்ற சக்சஸ் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய். சத்துரு ஓடி போவான். அதுக்கு பிற்பாடு அந்த ஜெபித்த உடனே பாருங்களேன், 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் அமைச்சன் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபாயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினார். அவன் அசிரியனுடைய ராஜாவின் பாளையத்துல சகல பலசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகெரிப்பு செத்த முகமாய் தான் தேசத்துக்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலில் பிரவேசித்தும் அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தினால வெட்டி போட்டார்கள். தேவன் ஒரு தூதன் அனுப்பினார். அந்த தூதன் 1,85,000 பேரை அசிரியா தேசத்துல கொன்று குவித்தார். ஆண்டவர் வெக்கப்பட்டு போனான். சனகெரிப்பு தன்னுடைய பிள்ளைகளே அவனை கொன்று போட்டார்கள். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போவோம்.
உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதவும், உனக்கு விரோதமாக ஒரு வழியா வருகிறவன் ஓடு வழியா ஓடுவான். உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரும் கூட இருக்கிறார். அபிஷேகம் மேல இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவன் மேல இருக்கிறார். உனக்கு விரோதமாக சத்துரு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடிபிடிப்பார். ஆவியானவர் ஜெயம் தருவார். ஆவியானவர் வெற்றி தருவார். ஆவியானவர் விடுதலை தருவார். ஆவியானவர் ஜெயம் தருவார். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஜெயமா கர்த்தர் மாற்றுவார். கேச உடைப்பார். உன்னுடைய சொத்து பிரச்சனைகளை உடைப்பார். துன்மார்கள் ஓடி போவார்கள். உன் சொத்து உனக்கு கிடைக்கும். அநியாயமாக உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவர்கள் இல்பொருள் ஆவார்கள், ஓடியே விடுவார்கள். தேவன் அதம் அணுகிறவராய், அற்புதம் செய்கிறவராய், அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணினார், ஜெபித்தார். கர்த்தர் திக்கேற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிறவர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள், அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணினார். முதலாவதாக 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 முதல் 13 வாக்கியங்களை வாசிக்கிறோம். ஜெபித்தா அசிரியா ராஜா வெக்கப்பட்டு போனான். 2வதாக தன்னுடைய வேதிக்காக ஜெபம் பண்ணார். 3வதாக கூட ஜெபம் பண்ணினார். அபாயமிட்டு ஜெபம் பண்ணார். அபாயம்னா எவ்வளவு சவுண்டு போட்டிருப்பார். ஜீவனே போற அளவுல உபவாசித்து, நீங்களும் உங்களுக்கு விரோதமா வருகிறார்களா? உங்களுக்கு விரோதமா நோட்டீஸ் வந்திருக்கா? வீட்டுக்கு விரோதமா, நிலத்துக்கு விரோதமா, பிள்ளைங்களுக்கு விரோதமா, வாழ்க்கைக்கு விரோதமா நோட்டீஸ் வந்திருக்கா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவைகளே கர்த்தர் வாய்க்க செய்வார். துன்மார்கள் அதம் பண்ணுவார், இல்பொருள் ஆவார்கள். உன்னுடைய சொத்து உனக்கு கிடைக்கும், உன்னுடைய வீடு உனக்கு கிடைக்கும், உன் நிலம் உனக்கு கிடைக்கும், உன் ஆஸ்தி உனக்கு கிடைக்கும், பணம் உனக்கு கிடைக்கும். உனக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் உன்னுடையதே. கர்த்தர் வாய்க்க செய்வார். உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். ஆகவே கடைசியாக ஒரு வாக்கியத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். சேஷதமாக ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கர்த்தர் தந்தார். ஜெபத்தை கேட்டார், சுகத்தை கூட கர்த்தர் தந்தார். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அற்புதமாக 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ஒரு பாடல உண்டு இல்லையா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய ஆண்டவர் நம்ம கண்ணீரை கேட்கிறது. கண்ணீர் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை. உபவாசம் ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை. இரவு ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை. தனிமையாக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தால் அவ்வளவு வல்லமை. நம்முடைய ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அதிசயமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவோடு கூட இருந்து சகலத்தையும் செய்து முடித்தார். அவருடைய ஆட்சி நாட்கள் முடிந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நாட்கள் முடிந்தது என்று. ஆனால் அழுதார். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5ஆம் வசனத்துல அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆண்டவர் சந்தோஷமா இரு. 6ஆம் வசனத்துல அருமையா சொல்றாரு, உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுத்தேன். ஆண்டவர் நம்முடைய நாட்களை கூட என்கரேஜ் பண்றது. உங்களுக்கு ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார். நம்ம எப்போதோ சாக வேண்டியவர்கள், சின்ன குழந்தைல சாக வேண்டியவர்கள், வாலிபத்துல சாக வேண்டியவர்கள், ஏதோ வாகனத்துல, பயணத்துல, வேலை ஸ்தலங்களில, தண்ணில கண்டன்னு சொல்ற மாதிரியும் ஏதோ ஒண்ணுத்துல கண்டம். நமக்கு கொரோனாவுல செத்து போக வேண்டியவர்கள் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் என்றால், உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த நாட்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படும். கர்த்தர் கொடுத்த நாட்களை ஆண்டவருக்கு பயன்படுத்து. இதோ நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் ஆண்டவருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். இந்த நாட்கள் ஆண்டவரே, நான் நிற்பது நிர்மூலம் ஆகாது இருக்கும் கிருபை. இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்மை நோக்கி ஜெபிக்க,
உம்முடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவராகி தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணு என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைக்கா வாழ்வதற்காக தான். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 15, 16 ஆகிய வசனங்களை பாருங்களேன். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்களினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசுப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிரா இருக்கிறது. என்னை சுஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினீர். எவ்வளவு அருமையான அற்புதம் அல்ல? நம்முடைய ஆண்டவர் எசேக்கியா ராஜா மூலமாக சூரியனை கூட அருமையாக 10 பாகை பின்னிட்டு போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய, முன்னிட்டு போகும்படியாக உதவி செய்தார். ஆண்டவர் சொன்னார், பின்னிட்டு போகட்டுமா 10 பாகை? வேண்டாம், முன்னிட்டு போகட்டும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்தார். நீ 3 நாளுக்குள்ள ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகுவாய், சுகம் அடைவாய். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய், தேவன் அடையாளத்தினால நமக்கு காண்பிக்கிறவராய், தேவன் சுகப்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால்தான் யெகோவா என் பலன், யெகோவா என் டாக்டர், யெகோவா எனக்கு வைத்தியர், யெகோவா எனக்கு ஆரோக்கியம், யெகோவா எனக்கு பலன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகதான் ஆண்டவர் எனக்கு வாக்களினார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த வாக்கு உயிருக்கு உயிரா இருக்கிறது. ஆகையினாலதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் சூப்பர் ஸ்டார் ஜீசஸ் கேசட்ல ஒரு பாட்டு உண்டு, உயிருக்கு உயிரானது, உயிரான வசனம் உணவானது, உணவான வசனம் உயர்வானது, என் உயிரானது. உயிரான வசனம், அந்த வசனத்து மூலமா தான் ஒரு பாடலே பிறந்தது. வசனங்களை தான் வாழ்க்கை. அதனால்தான் மனிதன் பிழைக்க முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே ராஜாதி ராஜா ராஜாக்களை குறித்து எழுதி, ராஜாக்களை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். We are royal people. நம்ம ஆசாரியர்கள், ராஜாக்கள், பரிசுத்த கூட்டம், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. நல்ல அருமையான பாடல் பக்தன் பாடினார். ராஜாக்களும் நாம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களார நம்ம கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் என் ராஜாதி ராஜாவுக்கு உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ராஜாக்கள், ராஜாவனுடைய பிள்ளைகள் எல்லாம், நம்ம ராஜாவனுடைய பிள்ளைங்க, நம்ம ராஜாக்களா இருக்கணும். ஓ, தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். We are royal people. We are royal people. Our Father is the King of Kings, the Lord of Lords. அவர்தான் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகவே ராஜாக்களை குறித்து அருமையாக ராஜாதி ராஜா
ராஜாக்களை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியம் எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் படித்துக்கொண்ட அருமையான பாடங்கள். இன்னும் நிறைய ராஜாக்களை நாம் படித்துக் கொள்வோம். எசேக்கியா ராஜா மூலமாக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே ராஜாவை ஆண்டவரே சார்ந்திருந்தார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். தேவன் அவர் கூட இருந்து சகலத்தையும் சக்சஸ் பண்ணினார். எனவே எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில கேட்ட சத்தியங்களை விட்டு விடாதபடிக்கு தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம் ராஜாக்களா இருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. கர்த்தர் சித்தமானால் ராஜாதே ராஜா ராஜாக்களை குறித்து சொன்னது என்ன என்பதை குறித்து 2வது ராஜாவை குறித்து நம்ம கூட படித்துக் கொள்வோம். அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்களை குறித்து படித்துக் கொள்வோம். அவங்க மூலமா சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you. God bless you.